ஞாயிற்றுக்கிழமை மீன் கறி வாங்க போகிறதுனால காலை சாப்பாடுலாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் போகிறது. போயிட்டு வாங்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு வரதுக்கு 12 ஆயிரும். அது சமைச்சு சாப்பிட 3 ஆயிரும். ஆனால் நேற்று தம்பி காலை ஏந்திரிச்சோன்னே அழுதாரா வெளியில் போகணுன்னே சரின்ட்டு அவரை தூக்கிக்கிட்டு அப்படியே போய் காய்கறி மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு காலை சீக்கிரமாக கிளம்பிட்டோம். 9 மணிக்கெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம்னா பாருங்களேன். மத்தி மீனும் நண்டு தாங்க வாங்கினேன். ஒரு வீடியோவில் மத்தி மீனை சாப்பிட்டா ரொம்ப நல்லது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வாங்கிட்டேன். அது 1/2 கிலோ. அது என்னன்னா யாருமே க்ளீன் பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அது சின்ன சின்ன மீனாக இருக்குது. க்ளீன் பண்ணுறவங்க வந்து சின்ன மீன் க்ளீன் பண்ண நேரம் ஆகும், அந்த நேரத்தில் நாங்கள் 2-3 கிலோ மீன் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் க்ளீன் பண்ணி கொடுக்கல. ஆசைப்பட்டு வாங்கினோம் அந்த மீனை, ஏன்டா அந்த மீனை வாங்கணுங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் புண்ணியமாக போகணும் ஒரு அக்கா மட்டும் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட மீனை வாங்கிட்டு எப்பயுமே எம்ஜிஆர் மீன் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வாங்குவோம். எப்பயும் அந்த மார்க்கெட் இருக்கும், அங்கே காய்கறியெல்லாம் வாங்கினதில்லை. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையிலேயே வாங்கிடுவோம், காய்கறி கடையில். சரி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக நிறையா நாட்டுக்காய் இருந்துச்சுங்க. இந்த புடலங்காய், பீக்கங்காய், அது மாதிரி நாட்டுக்காய் நிறையா இருந்துச்சு, சொரக்காலாம். அப்புறம் கொஞ்சம் விலை மட்டும் தான் கூட இருந்துச்சு நாட்டுக்காயின்னு. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்காயாக தேடி வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. என்ன ஒரு பிரச்சனைனா மார்க்கெட்டில் எல்லாமே 1/4 கிலோ 1/2 கிலோ தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு வாரத்துக்கு எவ்வளோ காய் வேணுமோ அதை எடுத்து வச்சுருவோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில். அவங்க அதுக்குள்ளே ப்ரைஸை போட்டு கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. அதனால் நாட்டுக்காய் மட்டும் வாங்கிட்டு மிச்சத்தை வந்து வெளியில் வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். விஜயர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் போல். மல்லிகை ஜாமான், வடகம், மீன், கருவாடுன்னு எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். காலை சாப்பாட்டுக்கு பொங்கலும் சட்னி தான், வடை மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டோம். வாங்குற வேலை காலையிலே சாப்பாடு எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சனால நிறையா நேரம் இருந்துச்சு. சரி வீட்டை க்ளீன் பண்ணலான்ட்டு ஒட்டரை அடித்து ஒரு மேட்டு, பாய், பெட்ஷீட்னு எல்லாத்தையும் துவைச்சி போட்டு காய வச்சாச்சு. இல்லை நவத்திட்டு கூட்டினா அதுக்கு கீழே அவ்வளோ குப்பை இருந்திருக்கு. டெய்லியும் தான் கூட்டுறோம். அந்த குப்பையெல்லாம் போய் அங்கே அடைஞ்சிருக்கும் போல். இதன் குட்டி தான் கட்டில் நவத்துனா நிறையா விளையாட்டு ஜாமான் கிடக்கும். விளையாண்டு கீழே போட்டுடுறது. அவர் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாண்டாரு. அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பீஸா செஞ்சோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.